கலைஞர் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், சார் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன், எப்பா உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், போகிறதுக்குள்ள அந்த கடனை வந்து கொடுத்துட்டு போவேன், கடன் என்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறாரே, நீ உழைச்சிருக்கப்பா, உனக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு அங்கீகாரம் செஞ்சுட்டு நான் போவேன்னு சொன்னேன். திராவிடம்னா என்னங்க? திராவிடம்னா என்ன? நான் இந்த இடத்துல திராவிடம்னா ஏன் வந்தது, எப்படி வந்தது, அது இப்போ ஸ்டாலின் சொல்வாரா? அப்போ நான் சொல்றேன். உங்களை காப்பாற்ற சிட்டிபாவை விட செந்தில் பாலாஜி பெரிய தியாகியா? குடும்பத்தை காப்பாத்தி இருக்காரு. செந்தில் பாலாஜி தியாகியா? சரணாகதியாக அது இருந்தால்தான் திமுகவில் இருக்க முடியும். அந்த குடும்பத்துக்கு சரணாகதியா இருக்கணுங்க, அது நமக்கு தேவையில்லை. வில்லுக்கு ஒரு விஜயன் பாரதத்தில், வெற்றிக்கு ஒரு விஜய். தமிழக வெற்றி கழகம், தமிழகம் வெற்றி, அதிலே தமிழகம் வெற்றி, வெற்றி கழகம். அதனால வெற்றி பெறுவார், தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரும், விஜய் முதலமைச்சர் ஆவார். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி மூத்த அரசியலாளரும் மூத்த வழக்கறிஞருமான திரு KS ராதாகிருஷ்ணன் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவுக்கு உண்மையா உழைக்கிறவங்களாம் எந்த பலனும் கிடைக்காதா? அது கலைஞர் வரை கிடைச்சது. புரிஞ்சுக்கோங்க, 2001 கலைஞர் இருந்தாலும் நிர்வாகம் ஸ்டாலின் கையில் வந்தது. என்னை எப்படியாவது ராஜ்யசபா அனுப்பணும் கலைஞர் விரும்பினாரு, ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சாரு, கொடுக்க முடியலை. ஏன்னா ஸ்டாலின் கையில் 2001 வந்துருச்சு. உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பின்னாடி போய் நீங்கள் கவனிச்சா தெரியும். 2001 வைகோ 21 சீட்டுக்கு கையெழுத்து போட்டு அப்புறம் கூட்டணியிலேருந்து போயிட்டார். உங்களுக்கு நினைவு இருக்கும். 2001 2006 சார் தப்புங்க, 2001 அப்படி தாங்க ஆச்சு. 2001 ஆச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஜாதி கட்சிகள், இப்போ இவருக்கா இல்லையா கண்ணப்பன், ஆமா, அவர் தமிழ் தேசம், அதே மாதிரி சண்முகம் முதலியார், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஏசி சண்முகம், ஆமா, இவங்கெல்லாம் ஜாதி கட்சிகள் அமைச்சாங்கன்னு சொல்லி முரசொலிமாரே கோவப்பட்டு கலைஞரோட கிட்டத்தட்ட ஒரு மாதம் பேசலை. 2001 தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட கடைசியில் ரொம்ப தாமதமாக தான் மாறன் கலைஞரோட போனார். கிட்டத்தட்ட 24 வருஷம், கிட்டத்தட்ட 2001 24 வருஷம் ஸ்டாலின் கையில் தான் திமுக இருந்தது. 2002 2003 முரசொலி மாறன் இறந்துட்டார். 2003 இறந்துட்டார். பிறகு கலைஞருக்கு அவரால் உங்களுக்கு தெரியும் ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தார் 2006. அப்படி இருந்து துணை முதலமைச்சர் இவர் ஆகி கட்சி நிர்வாகம்லாம் இவர் கைக்கு தான் வந்தது. இவர் விரும்புகிற ஆளுங்க தான் பண்ணாங்க. இப்போ நான்லாம் திமுகவுக்கு எவ்வளோ உழைச்சிருக்கேன், திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. ஜெயலலிதா கேஸ் மாற்றினது, கர்நாடகத்துக்கு மாற்றினது. அதே மாதிரி முள்ளிவாய்க்கால் நேரத்தில் பிரச்சனை ஏற்பட்ட போது இதே முதலமைச்சரை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் போய் ஈழத்தமிழர் மாநாட்டை கலந்துக்கிட்டு பேச வச்சது. தமிழ்நாட்டிலேருந்து அத்தனை தலைவர்கள் வந்தாங்க. இது 2012 காலகட்டங்களில், 12 காலகட்டங்களில் டெசோ மாநாடு நான் தான் நடத்தினேன். அதுபோக நள்ளிரவு கைது நேரத்தில் கலைஞர் கைது செய்யப்பட்டார். அந்த சீடியை நான் தான் எடுத்துகிட்டு போய், அப்போ கலைஞர் டிவிலாம் கிடையாது, சன் டிவி அறிவாலயத்துலேருந்து நான் தான் கொடுத்தேன். விடிய காலைல 5 மணிக்கு கொடுத்தா அதான் உலகத்துக்கு தெரிஞ்சது. பிறகு நான் தான் மனித உரிமை கமிஷனுக்கு போய் அன்னைக்கு கைது செய்யப்பட்ட 50,000 பேரை திமுக காரங்களை கலைஞர் கைது நள்ளிரவு கைது நேரத்தில் விடுதலை செய்கிறதுக்கு தேசிய மனித உரிமை ஆணையத்திலையும் மனு செய்த தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு போட்டு ஜெயலலிதா ஆட்சியில் 50,000 பேர் ரிலீஸ் ஆனாங்க. கைதானவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க. அப்போ இதே முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார். என்னை விட உழைச்சவங்க யாரும் கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவில் இருப்பேன். என்னமோ என்னை பார்த்தா ஸ்டாலின் பிடிக்காது. இத்தனைக்கும் முள்ளிவாய்க்கால் கெட்ட பேரை ஓரளவு என்னால் தான் அதை திமுகவுக்கு நடந்த அந்த கெட்ட பேரை ஓரளவு மாற்றக்கூடிய அளவிட்ட பிறகு ஐநா சபையில் மனு கொடுக்குறது, அது பிறகு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஸ்டாலின் பேசுறதெல்லாம் நான் செஞ்சேன். எனக்கு தகுதியே இல்லைன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஏதோ எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. சார், நீங்கள் திமுகவை விட்டு வைகோ வெளியே வரப்ப கூட நீங்க அவர் வந்ததுனால அதனால உங்களுக்கு சரி, அது ரைட்டு. நான் நீங்க கேட்குற ஆர்குமெண்ட் நான் ஒத்துக்கிறேன். அப்படின்னா இவரே தானே செந்தில் பாலாஜியை குற்றஞ்சாட்டினாரு. என்ன சொன்னாரு? செந்தில் பாலாஜி அதிமுகவில் அமைச்சராக இருக்காரு, ஜெயலலிதா அமைச்சர்.
குளித்தலையில் போய் ஸ்டாலின் என்ன பேசினாரு, இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு செந்தில் பாலாஜி, அவர் தம்பி இருக்கிறாங்க, ஏகப்பட்ட ஊழல் பண்ணுறாங்க, அந்த போக்குவரத்து ஊழியருக்கு அந்த நியமனம் பண்ணுறதுலையும் லஞ்சம் வாங்கினாங்க, கைது பண்ணணும்னு இவர் தானே சொன்னார். ஆமாம் சார். இப்போ அதே செந்தில் பாலாஜி இப்போ தியாகிங்கிறாரு. ஜெயிலுக்கு போன உடனே இவரே போய் பார்க்குறாரு. எப்படி பார்க்கலாம்? ஒரு முதலமைச்சருங்கிறது பொறுப்பேற்றுட்டு அதே மாதிரி அமைச்சர்களும் அந்த ஓமந்தூரார் மருத்துவமனை கைது செய்யப்பட்ட ஒரு கைதியை போய் ஒரு அமைச்சர் பார்க்கலாமா? என்ன சொன்னாங்க? ஜெயலலிதா பேரில் ஒரு கருத்து சொன்னாங்க தெரியுமா? ஜெயலலிதா பிள்ளை 2006 கட்டத்தில் வீரபாண்டியார் முகம் தன்னுடைய உறவினர் சுரேஷ்னு ஒருத்தர் ஜெயிலில் இருந்தார், சேலம் ஜெயிலில். அவரை அமைச்சருங்கிற தோரணையில் அந்த தேசிய கொடி கட்டிட்டு அந்த காரில் உள்ளே போய் சிறைச்சாலைக்கு போய் பார்த்துட்டு வந்தார். அது மாபெரும் குற்றம் கூட. டெல்லியிலேருந்து அப்போதைக்கு மன்மோகன் சிங் அரசாங்கத்தில், இவங்க காங்கிரஸ் அரசாங்கத்தில் மத்தியில் இடம் பெற்றாங்க. டெல்லியிலேருந்தே ஒரு அமைச்சர் போய் பார்க்குற தப்புங்க, இனிமேல் கவனிச்சிருங்க, இப்படியெல்லாம் போகக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி ஈடியால் கைது செய்யப்பட்டு ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருக்கிறார். சேர்த்தாங்க கைது செய்ய. ஆமாம் சார். அப்போ எல்லா அமைச்சர்களும் கேபினெட்டே அங்கே உட்கார்ந்தது. முதலமைச்சர் அது என்ன விதத்தில் நியாயம்? அரசியல் சாசனம் உறுதி எடுத்தவரே அங்கே உட்காரலாமா? நான் ஒன்று சொல்கிறேன், இது கருத்து. வைகோ மகன் இப்போ துரை இருக்காங்க, திருமணம் காமராஜர் அரங்கில் நடந்தது. எங்கே? காமராஜர் அரங்கில். அத்வானி எங்கேருந்து வராரு? பீகார்லேருந்து வராரு. அந்த பீகாரில் ஒரு மாநிலம் பிரிஞ்சது இல்லையா, ஜார்க்கண்ட். அதை பிரிச்சுட்டு அந்த மாநில நிகழ்ச்சி விட்டு நேராக சென்னைக்கு இந்த துரை வைகோவுடைய திருமணத்துக்கு வராரு. வரும்போது அவர் மேடையிலுக்கு வர்றாருன்னு நினச்சிட்டோன்னே என்கிட்ட கூப்பிட்டு வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய தாய் தந்தை மேடையில் இருந்தாங்க. சார், ஹோம் மினிஸ்டர் வராரு, அந்த விடுதலை புலி இயக்கம் பேன் பண்ண இயக்கம், அவருடைய உறவினர் ரத்த உறவினர் இருக்காங்க, கீழே உட்கார சொல்லுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் அவர் கீழே போய் உட்கார்ந்தார். இதெல்லாம் சட்டத்தினுடைய கூறுகள். இந்த மந்திரி சபையில் அத்தனை பேரும் போய் செந்தில் பாலாஜி எப்படி பார்க்கலாம்? ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? பார்த்தாங்க. அதே முதலமைச்சர் போய் பார்த்தாரு. எந்த ஒரு கட்டுப்பாட்டு இப்படி தான் இருக்குன்னு அவங்களுக்கு வரையறை கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாச்சு, வலுவான கூட்டணியில் வந்தாச்சு, பணம் கொடுக்குறோம், மக்கள் ஓட்டு போடுறாங்க, இதெல்லாம் நெறிமுறைகள்லாம் நம்ம எதுக்கு பார்ப்பானே? இதே செந்தில் பாலாஜி இவர் தான் குறை சொன்னாரே. இதே சேகர் பாபு என்ன சொன்னார்? சட்டமன்றத்தில் கலைஞர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, இவர் எம்எல்ஏ சேகர் பாபு, ஜெயலலிதா ஆட்சி, இவர் ஸ்டாலினையும் கலைஞரை எப்படி சேகர் பாபு பேசுறாப்புல, ஏதோ அந்த சீட்டில் சட்டமன்ற சீட்லேருந்து ஏறி குதிச்சா பேசுறாப்புல செய்தி வந்ததா இல்லையா? அவர் நல்லவர் ஆயிட்டாரு, நான் கெட்டவர் ஆயிட்டேன். செந்தில் பாலாஜி நல்லவர் ஆயிட்டாரு. ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட நிலக்கரி கேஸ் யார் மேல போட்டாங்க? கண்ணப்பன் பேர்ல போட்டாங்க. 96 ஆட்சியில் கண்ணப்பன் அமைச்சர், எந்த அமைச்சர்? மின்சாரத்துறை அமைச்சர். நிலக்கரி வாங்கினாங்க, கொள்முதல் பண்ணாங்க, அதில் ஊழல் பண்ணாங்கன்னா இவங்க தான் 96 ஆட்சிக்கு வந்தோன்னு கலைஞர் ஆட்சியில் தான் போட்டாங்க. இப்போ அவர் அமைச்சர். சரி, இன்னும் பார்க்குது செந்தில் பாலாஜி கூட இவங்க தான் போட்டாங்க. சுடுகாட்டு ஊழல் செல்வ கணபதி அவருக்கு வந்த உடனே ராஜ்யசபா கொடுத்தாங்க. இவங்க தான் சுடுகாட்டு ஊழல் கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ்லயே அந்த ராஜ்யசபா பதவியும் போயிடுச்சு. பிறகு இப்பவும் மறுபடியும் அவருக்கு எம்பி பதவி கொடுத்துருக்குறாங்க. நீங்க தானே வழக்கு போட்டீங்க. ஆமா. அப்புறம் நாங்கள்லாம் எங்க மேல வழக்கு போடல, உங்களுக்காக உழைச்சோம். அதனால திமுகவில் நெறி இல்லைங்க. ஏதோ இன்னைக்கு வர்றாங்க, இந்த ஐடி விங்கில் யாரோ எழுதுறாங்க, அதுக்கு ஏதோ ஒரு குரூப் வச்சிருக்கிறாங்க, ஏதோ குரூப் யாரோ பண்றாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இது மாதிரி பண்ணாங்க. ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேங்க. அந்த பிரசாந்த் கிஷோரா எனக்கு ஆமா சார், பிரசாந்த் கிஷோர் அவங்க டீம் ஆட்களே சொன்னாங்க, கோவில்பட்டியில எண்ணெயை தவிர வேற யாரும் போட்டாலும் சரியா வராது, திமுக அவர் கொடுங்கன்னு சொன்ன நேரத்தில் ஸ்டாலின் அதை ஒப்புக்கல. அவருக்கு தெரியும் திமுக தான் இருக்க, ஒப்புக்கல. அதை சிபிஎம் கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொரு வேடிக்கை என்னன்னா, கோவில்பட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெற்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ஆமா சார். அங்க திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது. அந்த மாவட்டத்தில் 2011 நினைக்கிறேன், நான் அப்போ டெஸ்டோலாம் நடத்திட்டு இருக்கேன். இவங்களுக்காக முள்ளிவாய்க்கால் கெட்ட பேர் மாத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன். 2011 இல்லை, நான் சொல்றேன், சொன்னா தரவு. அப்போ என்னாச்சுன்னா,
அந்த தொகுதியில யாருமே எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வேட்பாளர் யாருமே இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிங்க அங்க கிளையா அங்க வாக்கு பேங்கே கிடையாது கிடையாது. ஆனா எனக்கு கிடைக்க கூடாது, சமுதாய மக்களும் கிடையாது கிடையாது, எனக்கு கிடைக்க கூடாது பாட்டாளி மக்கள் குடிச்சாங்க. பாட்டாளி மக்கள் கொடியாத அங்க பறந்திருக்கா. பிறகு அதுக்கு பிறகு பாருங்க, 2வது சட்டமன்ற தேர்தல் 2016 ஆமா, அந்த தேர்தல்ல அப்பவும் கலைஞர் நீ போடு நான் கொடுத்துறேன்னாரு. நாளை 89 திமுகவில் அங்க ரொம்ப பணி செஞ்சவன் தூத்துக்குடி பெரியசாமி எல்லாம் கூட. அப்போ எனக்கு கொடுக்காம யார சுப்பிரமணியன் ஒரு ஆள் கொடுத்தாங்க. ஆனா அவனை பார்த்தது கிடையாது திமுகவில். அந்த வேட்பாளர் போட்ட பிறகுதான் நான் பார்க்கிறேன். வைகோ ஏத்த நின்னான் இல்லையா, வைகோக்கு அங்க நிக்கிறாப்புல இருந்து பிறகு அவர் வாபஸ் வாங்கிட்டார் ஞாபகம். அப்போ சுப்பிரமணியன் இந்த 2011 எனக்கு கொடுக்க கூடாதுன்னு பார்த்துட்டாரு. யாரு? ஸ்டாலின். பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தாரு. அங்க கொடிக்கம்பமும் மாம்பழம் சின்னமே அறியாத ஊர்ல கோவில்பட்டின திமுக KS ராதாகிருஷ்ணன் அத்தனை பேர் தெரியும், கொடுக்கல. பிறகு உங்களுக்கு தெரியும் 2016 ஏதோ பஞ்சர் ஓட்டுற மரத்துக்களை பஞ்சர் ஓட்டிட்டு இருந்தான் அந்த சுப்பிரமணியம் ஒரு காலத்துல, எனக்கே தெரியும் ஒரு காலத்துல. அந்த ஆளு கொடுத்தான் கழுகு மலையில. அதுக்கு பிறகு இப்ப நடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 பிரசாந்த் கிஷோர் குரூப்ல இருந்தவரே சார் கோவில்பட்டி உங்க பேர் தான் சார் மேல இருக்கு, உங்களுக்கு கொடுத்தா தான் திமுக வெற்றி பெறும்னு சொன்ன நேரத்தில் அப்பவும் ஸ்டாலின். இந்த 3 நேரம் ஸ்டாலின் பழி வாங்கியிருக்காருங்க. நான் என்னால் நிரூபிக்க முடியுங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்க என்னங்க இருக்கு கோவில்பட்டியில? அதான் அந்த ஓட் பேங்கே கிடையாது. எனக்கு கொடுத்தா ஜெயிச்சிருப்பல 2010 கொடுத்தாங்க. அது இப்போ 2016 கட்சியில எப்போ திடீர்னு வந்தவனுக்கு சுப்பிரமணியன் ஒருத்தன் எங்கோ நாங்க பார்க்கும்போது அவன் பார்த்தது கிடையாது அந்த பையனை. வைகோவும் அப்ப நிக்கிறாப்புல அந்த தொகுதியில. உடனே வைகோ வாபஸ் வாங்கிட்டாரு. அப்போ சுப்பிரமணியம் யாரோ ஒருத்தர் கூட எனக்கு மூலமா நான் என்னை நிக்க விடாம நிக்க கூடாதுன்னு பண்ண கலைஞர் விரும்பினார். அது பிறகு போன தடவை பிரசாந்த் கிஷோர் அந்த குரூப் அந்த இருக்காங்களே, நான் நின்னா ஜெயிக்கும் கொடுக்க கோவில் CPM கொடுத்தாங்க. பிறகு இடையில 2 தடவை பார்லிமெண்ட்டுக்கு போடுப்பான்னு கலைஞர் சொன்னார். 2 தடவையும் எனக்கான வாய்ப்பு தரப்படல. இது காரணம் என்னன்னா, ஸ்டாலினுக்கு பின்னாடி KKSSR ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார். அதிமுக வந்தவர். அவர் பெரிய விருதுநகர்ல. ஆமா, அவர் அவரையே நான் ஒரு பிரச்சனையில காப்பாற்றி விட்டேன். ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அவர் மேல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எப்படின்னா 2006 சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் சுகாதாரத்துறை தமிழ்நாடு கலைஞர் ஆட்சி தான் 2006 மக்கள் நல்வாழ்வுத்துறை. அப்போ இந்த சிறுநீரக மாற்று உறுப்பு பண்ணுவாங்க, அது ஏகப்பட்ட உறுப்பு மாற்று பேசுறேன் சிறுநீரக மாற்று உறுப்பு பண்ணதுல ஏகப்பட்ட பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்து போச்சுன்னு இவர் மேலே குற்றச்சாட்டு எழுந்து ஐநா மனித உரிமை கமிஷன் வரைக்கும் போச்சு. அது ரெட் மார்க்கெட்னு ஒரு புஸ்தகம் ஆங்கிலத்திலே வந்திருக்கு. அது சர்வதேச பதிப்பாக வந்திருக்கு. அந்த புஸ்தகத்திலே அவர் பேரே வருது. பிறகு நான் தான் போய் அவர் மேலே ஒரு முகாந்தாரம் இல்லைங்க குற்றச்சாட்டு இல்லைன்னு அவர் காப்பாற்றி விட்டேன். அப்படி போயிருந்தா என்ன ஆகும்? பிரச்சனை ஆயிருக்கும்ல, காப்பாற்றி விட்டு இதே கேட்க சார் நான் வரவிடாமல் எனக்கு அவர் அவ்வளோ தடுத்தார். அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் தங்கந்தன் நரசு கூட நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஆவணங்கள்லாம் அவருக்கு அனுப்பியிருக்கேன். தங்கந்தன் நரசுக்கு KKSRக்கு இந்த ஆவணங்களை அனுப்பியிருக்கேன். நீ என்னை கெடுக்கிற இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் KKSSR ராமச்சந்திரனுக்கு. பிறகு அது தூத்துக்குடி பெரியசாமி. இந்த 2 பேருக்கு என்ன ஒருத்தனா அப்போ இங்கே ஜாதியை பற்றி பேசுகிறேன். தப்பு இல்லை, இன்னைக்கு ஜாதிக்கு வரை தான் ஓட்டு கொடுக்காம சார். அந்த விருதுநகர் மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் அந்த சங்கரகோல் வட்டாரத்திலையும் எங்களுடைய உறவினர்கள் போன்றவங்க இருக்காங்க. நான் வந்துட்டா ஒரு வைகோ மாதிரி முக்கியமான இடத்துக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு விருதுநகர் மாவட்டத்தில் வரக்கூடாது, தூத்துக்குடி மாவட்டத்தில் வரக்கூடாதுன்னு பெரியசாமி உயிரோடு இருந்தபோது பண்ணாப்புல. இறந்துட்டார், அவரை பற்றி பேசி தப்பு. ஆனால் அதுவே KKSR இப்போ அவர் மக கீதா ஜீவன் பண்ணிட்டு இருக்காப்புல. எனக்கு என்ன வந்துச்சே, என்னை மாதிரி நல்ல ஆட்கள் இருந்தால் உங்களுக்கு நல்ல திமுகவுக்கு. அதனால தான் உன்னை ஐநா சபை வரைக்கும் போகிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ண. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பற்றி இதால் துரைமுருகனால் செய்ய முடியுமா? முடியாது. இல்லைம்மா, ஜெயலலிதா கேஸ் மாற்றிருக்க முடியுமா? நான் தெரியாமல் கேட்குறேன். ஏன் ஈஸியாக நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஹீரோ சாத்தூர் பாலகிருஷ்ணன் இல்லை, நம்ம சென்னை மேயர் சிட்டிபாவுல ஜெயிலுக்கு போயிட்டு வந்த செந்தில் பாலாஜி தியாகி ஹீரோ அன்னு பேசுகிறேன். என்னங்க என்ன மூலம் புரிதல் இருக்கா? அப்புறம் அவங்களுக்கு எழுதி கொடுத்தவங்க புரிதல் கிடையாது. அவங்களுக்கு யாராவது எழுதி கொடுக்காங்களா? இல்லை, ஒன்று உங்களுக்கு இவ்வளோ தூரம் பேசுவீங்க, எமர்ஜென்சியில் நீங்கள் நானும் உள்ளே போனேன்னு சொல்வீங்க, நீங்களும் தியாகியாக வந்திருக்கீங்க. உங்களை காப்பாற்ற சிட்டிபாவை விட செந்தில் பாலாஜி பெரிய தியாகியா? குடும்பத்தை காப்பாற்றி இருக்காரு. செந்தில் பாலாஜி தியாகியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
ஒரு துரைமுருகனுக்கும் ஒரு நேருக்கும் இல்லாத மரியாதையை இந்த செந்தில் பாலாஜிக்கும் சேகர்பாபுக்கும் அதே மாதிரி KKSSR ராமச்சந்திரனுக்கும் செல்வ கணபதிக்கும் கண்ணப்பனுக்கும் ஏவா வேலுக்கும் கொடுத்தா என்னங்க நியாயம்? கலைஞருக்கு கொடுப்பாரா? கலைஞர் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், சார் நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன், எப்பா உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன், போறதுக்குள்ள அந்த கடனை கொடுத்துட்டு போவேன். கடன் என்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறாரே, நீ உழைச்சிருக்கப்பா, உனக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு அங்கீகாரம் செஞ்சுட்டு நான் போவேன்னு சொன்னார். இந்த வார்த்தை கலைஞராக சொல்லியிருப்பாரா? சாதாரண விஷயமா சொல்றது? கலைஞர் வாயால ஏதாவது சொல்லுவார், தப்புன்னா கூட அவர் சொல்ல மாட்டார். என் மேல அவ்வளவு அவருக்கு ஒரு பிடிமானம் உண்டு. சார் அப்பனா 73 ஆண்டுகள் ஆகுது திமுகல. அப்பனா செந்தில் பாலாஜி தவிர சாத்தூர் பாலகிருஷ்ணனோ சிட்டி பாபு அவங்க தியாகியே இல்லை, அவருக்கு அறிக்கை விட்டாரு ஸ்டாலின். அதான் காட்சி பிள்ளைகள், இதெல்லாம் காட்சி பிள்ளைகள், இதையும் பார்த்து போகணும், திராவிட இயக்கம் போகணும். அப்படித்தான் திராவிட இயக்கத்தை பற்றி நீங்க இவர் படிக்கலன்னு அர்த்தம். யாரு? ஸ்டாலின். திராவிட இயக்கத்தை பற்றி புரிதல் இல்ல சார். அவங்க தானே சொல்றாங்க எடப்பாடி திராவிட இயக்கத்தை பத்தி படிக்கவே இல்லைன்றாங்க சார். அவங்க திராவிட மாடல் ஆட்சின்றாங்க. இல்ல இவர் திராவிடம்னா என்னங்க? திராவிடம்னா என்ன? நான் இந்த இடத்துல திராவிடம்னா ஏன் வந்தது, எப்படி வந்தது, அது இப்போ ஸ்டாலின் சொல்வாரா? அப்ப நான் சொல்றேன். திராவிடம்னா எப்படின்னா, அன்னைக்கு சென்னை ராஜதானி. ஆமா சார். சென்னை ராஜதானியில அப்போ தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு இருந்தது. அப்போ பிட்டி தியாகராயர் தெலுங்க செட்டியார், அவர் தான் தியாகராய காலேஜ், அவர் தான் முதல்ல மதிய உணவை பள்ளி குழந்தைகளுக்கு கொடுத்தவர் சென்னை மாநகரத்தில். பிறகு நடேசனார், அவர் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். நாயர் கேரளாவை சேர்ந்தவர். இவங்க தான் சவுத் இந்தியன் லிபரல் தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஆரம்பிச்சாங்க. பிறகு ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி ஆகும்போது பெரியார் அங்கே சேர்றாரு. சேரும்போது பிறகு என்னாச்சுன்னா திராவிட கழகம்னு அவர் ஆரம்பிக்கிறார். பிறகு அதுக்கு பிறகு அதுலேருந்து பிரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ராபின்சன் பார்க்கில் கொட்டுமலையில் ஆரம்பிக்க. இந்த திராவிடம்ங்கிற பதத்துடைய விஷயம் என்னன்னா, வெறும் திமுக மட்டும் இது சொல்லலை. இது ஆதிசங்கரர் சொன்னது. ஆதிசங்கரர் சிசு பிள்ளை, திராவிட சிசு பிள்ளை இல்லை, ஆதிசங்கர் சொன்ன, நான் சொல்லிடுறேன். ஆதிசங்கர் சொன்ன திராவிட சிசுன்னு திருஞான சம்பந்தரை சொல்வாங்க. சமயக்குறவர், மதுரை ஆதீனத்துடைய சொந்தக்காரர் திருஞான சம்பந்தர். அது மாதிரி திராவிட வேதம்னா 4000 திவ்ய பிரபந்தம், வைணவர்கள் பாடுகின்ற வைணவர். ராமானுஜர் திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இது அதுபோக காஷ்மீர் பண்டிட்டுகள் திராவிடம் இத்து போடுவாங்க, டீ போடுவாங்க, இத்து திராவிடம் அப்படி போடுவாங்க, இத்து இத்து டீ போட மாட்டாங்க. ஆனால் அந்த வார்த்தை அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு வந்தவங்க ராமானுஜருக்கு பிறகு இவர் மனோன்மணி சுந்தரனார், ரவீந்திரநாத் தாகூர், கால்டுவெல் போப்பு திராவிடத்தை பயன்படுத்தாங்க. இது எப்படின்னா அண்ணா திமுக துவங்குறதுக்கு முன்னாடி, நம்ம பெரியார் திராவிட கழகம் துவங்குறதுக்கு முன்னாடி, அவங்க திமுக கிடையாது. இவங்க நான் சொன்ன ஆட்கள்லாம் மதவாதிகள். ரெண்டாவது ரவீந்திரநாத் தாகூர் தேசப்பற்றாளர், தேசிய பெரிய கல்வியாளர், புலமையானவர், அவர் திராவிடம். அதே மாதிரி மனோன்மணி சுந்தரனார் கல்வியாளர், பேராசிரியர். புரியுதா? அவங்க தான் அதை பயன்படுத்தாங்க. அதுக்கு பிறகு வரும்போது என்னாச்சுன்னா, அன்னைக்கு சும்மா இது அன்னைக்கு என்னாச்சுன்னா, நீங்க சென்னை ராஜதானி இருந்தது. சென்னை ராஜதானி அன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் கிடையாது. திருநெல்வேலி வள்ளியூர்ல இருந்து இன்னைக்குள்ள ஆந்திர பிரதேசம் இருக்குல்ல, இன்னைக்குள்ள ஆந்திர பிரதேசம் ஸ்ரீகாக்குளம், ஒரிசா வரைக்கும் இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு தேவிகுளம் பெருமேடு கேரளத்தில், மலபார் அட்டப்பாடி இது பாலக்காடெல்லாம் இதில் இருந்தது. இது கர்நாடகத்தில். தென் கர்நாடகத்தில் இல்லை அட்டப்பாடி, பாலக்காடு, தேவிகுளம் கேரளத்தில் இருந்தது. தென் கர்நாடகத்தில் கொல்லேகால், கூர்க் இதெல்லாம் இருந்தது. புரியுதா? கோலார், தங்கவயல் இதெல்லாம் அன்னைக்கு சென்னை ராஜதானி. அப்படி இருக்கும் பொழுது பெரியார் ஆரம்பிக்கும் போது அந்த இயக்கத்தில் தெலுங்கு பேசுகிறவங்க, மலையாளிகள், கன்னடர்கள் எல்லாமே இருந்தாங்க. புரிஞ்சுக்கோங்க. அதனால இது ஒரு கூட்டுறவு இயக்கமாக செய்ய வேண்டும். எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தான் பண்ண முடியும். இந்த நிலப்பரப்பு, இந்த நில யாப்பு என்பது ஒரு விசாலமாக இருக்குன்னு திராவிடம்னு இந்த தமிழ் மொழியில் தானே இந்த மொழிகள்லாம் பிரிஞ்சு போச்சு. தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம்.
அந்த ஒரு சிம்பாலிக்கா அன்னைக்கு பண்ணாங்க. அன்னைக்கு சென்னை ராஜதானி, இன்னைக்குள்ள தமிழ்நாடு இல்லை. இந்த தமிழ்நாடு வந்து 1956 நவம்பர் 1ஆம் தேதி பிறந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு இந்த வடக்கே திருத்தணி, தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற தமிழ்நாடு, செங்கோட்டை, திருநெல்வேலி. இன்னைக்கு அது வந்து 56 வந்தது. அதுக்கு முன்னாடி திராவிட கழகமும் திமுகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிக்கும்போது அண்ணா திராவிட கழகத்து விலகி வரார். விலகி வரும்போது என்னன்னா, அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேர் வைக்கிறார். பேர் வைக்கும்போது சட்டத்திட்டங்கள் அது எழுதுறாங்க. ஈவிகே சம்பத்து போன்ற ஆட்கள்லாம் அதில் இருந்து. அப்போ திட்டத்தின் சட்டங்கள் இருக்குல்லே, அந்த நெறிமுறைகள் சட்டத்திட்டங்கள் அதில் முகப்புல இது வந்து திராவிட பரப்பில், அதாவது கூட்டுறவாக தெலுங்கு பேசும் மக்கள், மலையாளம் பேசும் மக்கள், கன்னடம் பேசும் மக்களோடு இணைந்து இந்த தமிழ் யாப்போடு சேர்ந்து நாம் இணைந்து ஒரு கூட்டுறவு முயற்சியில் நம்முடைய சுயமரியாதை இயக்கத்தை எடுத்துக்கொள்வோம், நம்முடைய நோக்கங்கள் இதில் சொல்லப்பட்ட நோக்கங்களுக்காக நம்ம போராடுவோம்னு முகப்பில் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் திராவிடம்னு இந்த அரசியல் யாப்பில் வந்தது. அதுக்கு முன்னாடி மதம் இலக்கியத்தில் இருந்தது. இதுதான் திராவிடம். திராவிடமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. அன்னைக்கு வந்து அரசியல் உண்ட நிலப்பரப்பு வந்து திராவிடம். அன்னைக்குள்ள யாப்புன்னு திராவிடம் தான் சொல்ல முடியும். அன்னைக்கு தமிழ்நாடுனா வெறும் தமிழ். அன்னைக்கு வெறும் தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது. ஆந்திராவும் சேர்த்துக்கிட்டே, மலையாளத்தையும் சேர்த்துக்கிட்டே, கன்னடத்தையும் சேர்த்து தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அன்னைக்குள்ள சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம்னு போட்டாங்க. இந்த அர்த்தம்லாம் ஸ்டாலினுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? நான் இவ்வளவு வழக்கமா சொல்றேன் இல்லையா? நீ இதை பேசணும்னா ஒரு மணி நேரம் பேசுவேன். இப்படிதான் அதை பார்க்க முடிய. திராவிட மாடல், திராவிடம்னா அர்த்தம் தெரியாம திராவிட மாடல், திராவிட இது பாக்ஸு, இது கேமரா எடுக்க தெரியாம இது கேமரா கையில வச்சுட்டு தானே நாய் பெற்ற தெங்கம்பழம் வாங்க இல்லையா? ஆமா சார். எப்படி தேங்காயை உரிச்சு சாப்பிட முடியாது, அது மாதிரி திராவிடத்தை அப்படித்தான் நாய் பெற்ற தெங்கம்பழம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதனுடைய காரண காரியங்கள் தெரியாம, வரலாறு தெரியாம, அவ்வளவுதான் சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொன்முடியும் சரி, செந்தில் பாலாஜியும் சரி, இவங்களுக்கு அமைச்சராக இருக்கிறது தகுதி இருக்கா சார் சட்ட ரீதியாக? நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன சொன்னாங்க? அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் நீ வந்து அமைச்சராகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அமைச்சர் ஆகக்கூடாது, முதலமைச்சர் ஆகக்கூடாது. இன்னொன்று அவர் துணைவியார முதலமைச்சர் ஆக்குனாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? ஆமா சார், நல்லா ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது உங்க சேடப்பட்டி முத்தையா வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்துல மத்தியில கூட்டணி இருந்தாங்க இல்லையா? ஆமா சார். எங்க வாஜ்பாய் 13 மாசம் இருந்தாங்க இல்லையா? அப்போ சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சேடப்பட்டி முத்தையா இருந்தார். இவர் மேல சார்ஜ் போட்டாச்சுன்னு ராஜினாமா பண்ணார். ஆமா, ராஜினாமா பண்ணார் இல்லையா? இப்போ சார்ஜ் போட்டவங்க இவங்க 2 பேர்ல. இவங்க சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருக்கு. சேர்ந்து யாருக்கு? இவருக்கு, பொன்முடிக்கு. அது பிரகாரம் பதவி ஏற்றுக்கிட்டாரு. சுப்ரீம் கோர்ட்டு சரியாக அதை பார்த்துருக்கணும். என்ன காரணத்துக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல. அதை வச்சுட்டு செந்தில் பாலாஜி மந்திரி ஆயிட்டார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து திமுக அரசு ஸ்டாலின் குடும்பம் தான் நடத்துதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா சார்? ஆமாம், அது எப்படி சார்? இது நீங்கள் அந்த குடும்பத்துக்கு நெருக்கமாக இருந்தால்தான் நீங்கள் அங்கே இருக்க முடியும்னு நிலைமை. என்கிட்ட ஒரு தடவை நான் சொன்ன கோவில்பட்டி சீட்டு. ஆமாம் சார். அப்போ இப்போ அமைச்சராகவும் இருக்கார் திமுகவில் அமைச்சராகவும் இருக்கார். நான் அறிவாலயத்தில் இருந்தேன் தேர்தல் நேரம். என்ன அப்போ தேர்தலில் அறிக்கணும்னு எனக்கு கையை பிடிச்சிட்டு வெளியே கூப்பிட்டு போனார் அறிவாலயத்தில். வாங்க, கோவில்பட்டியில் உங்கள் பேர் தான் இருக்குது, நீங்கள் போய் மருமகனையோ ஸ்டாலின் மருமகனையோ அவங்க யாரோ தெரியல மருமகனையோ அவங்க வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்துருங்க, பார்த்துட்டா உங்களுக்கு சீட்டு உறுதி. ஏங்க நான் இவர் இருக்கிறாரு, ஸ்டாலின் இருக்கிறாரு, அவரை பார்த்துட்டு தானே இருக்கேன். அது மாதிரி கலைஞர் காலத்தில் கலைஞர் மட்டும் தானே பார்ப்பேன், அவங்க வீட்டுக்காரங்களை யாரையும் பார்க்க மாட்டேனே. முடிஞ்சால் ஸ்டாலினை பார்ப்பேன், வணக்கம் சொல்லுவேன். அவர் அன்றைக்கி இதில் இருந்தார், பொருளாளராக இருந்தார், பார்த்தேன். புரியுதா? அதனால் இப்போ போய் அவங்கள நான் எங்கே அப்படி நான் நான் வந்த பாதை அப்படிங்க, நான் போய் பார்க்க மாட்டேங்க. கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலாம் போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்கிட்டயே சொன்னார், நீ போய் பார்க்கல, உனக்கு கிடைக்கல, நீங்கள் அவங்களையும் பார்த்து வணக்கம் போட்டுட்டு இருக்கணும் அண்ணார். இன்னைக்கு அமைச்சராக இருக்கார். அவர் பேர் சொல்ல விரும்பலை, என் மேலே நல்ல எண்ணத்தில் அவர் சொன்னார். புரியுதா உங்களுக்கு? இது சொல்லக்கூடாது, ஏன்னா நான் பார்க்கல. இப்போ என்னை நீக்கினது என்ன காரணம்? வேற ஒன்றும் இல்லை. இப்போ திமுக வந்து காங்கிரஸை நான் கேலி பண்ணேன், மல்லிகார்ஜுன் கார்கேவை கேலி பண்ணேன், அதனால தான் நீக்கினாங்க. இதே மல்லிகார்ஜுன் கார்கே உங்களை விட நான் முன்னாடி பார்த்துருக்கேன். சிக்மோலூரில் இந்திரா காந்தி போட்டியிடும்போது தேவராஜ் அரசு தான் எல்லா வேலையும் பார்த்தாரு. தேவராஜ் அரசினுடைய உதவியாளர் தான் இந்த மல்லிகார்ஜுன் கார்கே.
நான் கவிஞர் கண்ணதாசன் நெடுமாறன்லாம் ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். அந்த சிக்மோலூர் அங்கே காப்பி எஸ்டேட் கர்நாடகத்தில் இந்திரா காந்தி நிற்கும்போது தமிழர்கள் நிறைஞ்ச பகுதி. நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு சாப்பாடு இவர் தான் போயிட்டு ஜீப்பில் ஓட்டிட்டு வருவார். லேபர்லா அட்வொகேட், புரியுதா? மெல்லிய இவரை நான் ட்வீட் போட்டேன். இவர் ஒரு மன்மோகன் சிங் மாதிரி தான், ஈழப்போரில் எப்படி மன்மோகன் சிங் ஆட்டி படித்தாங்களோ அது மாதிரி தான் இவருன்னு போட்டேன். என்னை நீக்கினாங்க, இடைக்காலமாக நீக்கினாங்க. இன்னும் முழுமையாக நீக்கலை, இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக இல்லை. எனக்கு என்கிட்ட விளக்கமும் கேட்கல. நான் தலைமை கழக செயலாளராக அந்தஸ்தில் இருந்த மாதிரி கேட்கல. இப்போது என்னாச்சு, கண்ணப்ப என்ன சொன்னார், காங்கிரஸ்காரங்க வந்து தேவையில்லாத வெயிட் தான், சீட்டுக்கு மட்டும் தான் வருவாங்க, இவங்களால் என்ன பயன் இருக்கு, நீக்கினீங்களா காங்கிரஸை? அது பிறகு காங்கிரஸ் திமுக எத்தனை பேரை குறை சொன்னாங்க காங்கிரஸை பற்றி, கடுமையாக பேசுகிறாங்க காங்கிரஸ். அவங்களே நீக்காம என்ன நீக்கிற காரணம் என்ன? நீங்கள் வந்து அங்கே நீங்கள் ஆழ்வார்கள் பாசத்தை சொல்லுவாங்க இல்லையா, சரணாகதி பெருமாள் மேலே, பத்மநாபன் மேலே, பரந்தாமன் மேலே சரணாகதியாக அது இருந்தால்தான் திமுகவில் இருக்க முடியும். அந்த குடும்பத்துக்கு சரணாகதியாக இருக்கணுங்க. அது நமக்கு தேவையில்லைங்க. நான் நிம்மதியாக இருக்கேன், சுதந்திர பறவையாக இருக்கேன், நல்ல வேலை நீக்கினாங்க. சார் இப்போ உங்களுக்கு ஒரு புதுசாக ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் தான் விஜய்க்கு அரசியல் ஆலோசகரும் இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே. தெரியலையே, எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு சொன்னாங்க. என்ன சார், யார் சொன்னாங்க? மீடியா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, எனக்கு தெரியாது. என்ன சார்? எனக்கு தெரியாது. சரி சார், 2026 விஜயால் பெரிய மாற்றம் உண்டு ஆக்கும் நிச்சயமா வருவார். நான் தான் சொல்லியிருக்கேன், வில்லுக்கு ஒரு விஜயன் பாரதத்தில், வெற்றிக்கு ஒரு விஜய், தமிழக வெற்றி கழகம், தமிழகம் வெற்றி, அதிலே தமிழகம் வெற்றி, வெற்றி கழகம், எல்லாமே அதை வச்சு தான் அந்த பெயர்கள்லாம் இருக்கு. சார் அவருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷன் நிக்கல, எந்த ஒரு சார் எம்ஜிஆர் எந்த எலெக்ஷன் நின்னார் சார், என் டி ராமராவ் எந்த எலெக்ஷன் நின்னார் சார், அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த எலெக்ஷன் நின்னார் சார், அசாம் மகந்தா எந்த எலெக்ஷன் நின்னார் சார் கேட்கிறேன், அசாம் மகந்தா பிஜி பட்நாயக் எந்த எலெக்ஷன் நின்னார் சார், ஒரிசா சீஃப் மினிஸ்டர், பல சீஃப் மினிஸ்டர் தெரியாம பேசக்கூடாது. இல்ல சும்மா தெரியாம பேசக்கூடாது. நீங்க எம்எல் தானே? ஆமா சார். மாஸ்டர் ஆஃப் லா. ஆமா சார். தெரியாம வரலாறு தெரிஞ்சுட்டு பேசுங்க. எலெக்ஷன்ல நிக்காம எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க? மகந்தா ஜெயிக்கலையா? அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிக்கலையா? என் டி ராமராவ் 14 மாசத்துல ஆட்சிக்கு வரலையா? முதலமைச்சர் ஆகலையா? ஆனா இந்திய வரலாற்றுக்கு நீ குறை சொல்லக்கூடாது. விஜய் ஒரு 50 வயசுக்காரர் வராரு, தன்னுடைய சினிமா படங்கள் எல்லாம் விட்டுட்டு வராரு. விஜய் நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வருது, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய போகுது, வெற்றி பெறுவார். அது மட்டுமல்ல, ஒரு வீட்டில் ஒரு வீடு, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, உங்களுக்கு எத்தனை, உங்களுக்கு பேச்சுலர் ஐநோ. இப்போ எனக்கு தெரிஞ்ச குடும்பங்கள், ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேரில் 3 பேர் 18 வயசுலேருந்து 23 வயசு இருக்காங்க. இந்த 6 பேரில் 3 பேர் இருக்காங்க. இந்த ஓட்டு விஜய்க்கு தான். அது மட்டும் இல்லை, பாட்டி இன்னும் ஒருத்தர் இருப்பா, இல்லை தாத்தான்னு ஒருத்தர் இருப்பா. இந்த 2 பிள்ளைங்க இவங்க சொன்னதை தன்னுடைய பிள்ளை சொல்றது கேட்க மாட்டாங்க, பேர குழந்தை சொல்லதான் கேட்பாங்க. 4 ஓட்டு ஆயிடுது எங்களுக்கு ஒரு குடும்பத்தில். கொடுங்க 4 ஓட்டு. 4 ஓட்டுனா விஜய் பள்ளிப்பட்டு வடக்கே திருத்தணி பக்கம், பள்ளிப்பட்டுலேருந்து பத்மநாபபுரம் கன்னியாகுமரி மாவட்டம் கலியாக்கவளை வரைக்கும் அவருடைய முகம் ஒவ்வொரு நாளும் டிவிக்கு போகுது. டிவியில் மக்கள் பார்க்குறாங்க, பெண்கள் பார்க்குறாங்க, பெண்கள் வாக்கு வேற இருக்கு. நிச்சயமாக வெற்றி பெறுவார். இன்றைக்கு இப்போ நான் ஒரு வியாபாரம் நடத்துகிறேன், கண்ணன், உங்கள் பேர் கண்ணன், நீங்கள் ஒரு வியாபாரம் நடத்துகிறீங்க, எங்கே தாம்பரத்தில் ஒரு கடை வைக்கிறீங்க, மளிகை கடை, என்னையை கூப்பிடுறீங்க, லாபம் 50,000 தோகும் இல்லையா? 50,000 நீ உங்கள் படம் தான், டெபாசிட் படம் தான், யாரும் இன்னும் வரல, யாரும் வியாபாரம் வாங்க வரல, 50,000. அது மாதிரி விஜய்க்கு லாபம் எங்க விக்கிரபாண்டி மாநாட்டிலே 16% ஓட்டு டெபாசிட் ஆயிப்போச்சு. 16% ஓட்டு டெபாசிட் ஆயிப்போச்சு. இன்னும் கூட்டணிகள் வரப்போகுது, புரியுதா? கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க, அர்த்தமேட்டிக் கணக்கை பார்த்துங்க. இன்னும் கூட்டணி வரப்போகுது. 16 + ஒரு 10 24. அது போக படிப்படியாக இன்னும் கூடுதலாகும், குறையாது. அதனால வெற்றி பெறுவார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரும், விஜய் முதலமைச்சர் ஆவார். உங்க மாதிரி ஆட்கள்லாம் அன்னைக்கு வந்து பேட்டி கேட்பீங்க, அவர்கிட்ட பேட்டி எடுங்க முதலமைச்சர். சரி சார், நீங்க சொல்றது பழிக்குதா இல்லையாதுன்ட்டு? பழிச்சது பழிக்கும் சார், அவ்வளவுதான் சார்.
2026 சட்டமன்ற தேர்தலில் தெரிஞ்சு போயிடும் சார். ஆனா பெரும்பாலும் சொல்றாங்க அவரால் போறாமையில சொல்லுவோம். போறாம எம்ஜிஆர் ஆரம்பிச்ச உடனே என்ன சொன்னாங்க, இது வராது மலையாளம் எப்படி ஓட்டு போடுறோம், தமிழம் எப்படி ஓட்டு போடுறோம் எம்ஜிஆர் சொல்லலையா? என்டி ராமராவ் கூத்தாடி போய் அங்கே தெலுங்குல வாண்டு கூத்தாடி வாண்டி ஓடுறா ஓட்டு வைத்துறேன் அண்டு கேரளா ஆந்திராவை சொல்லலையா? ஆந்திர என்டி ராமராவ் அஞ்சையாவை ராஜீவ்காந்தி இன்சல்ட் பண்ணும்போது, சோனியா இன்சல்ட் பண்ணும் முதலமைச்சர் தலித் முதலமைச்சர் இன்சல்ட் பண்ணும்போது தானே தெலுங்கு தேசம் ஆரம்பிச்சாரு. ஆந்திராவின் பிரைடு, ஆந்திராவின் சிறப்பு, ஆந்திராவின் பெருமை என்று ஆரம்பிச்சார் இல்லையா? கூத்தாடி பாண்டு போத்தான்றா வாண்டி ஓன்றா எவன்றா ஓட்டு வேசுன்னு சொன்னாங்க. 14 மாதம் ஆட்சி அமைச்சார்ல. எம்ஜிஆர் என்ன சொன்னாங்க, அவர் சும்மா டான்ஸ் ஆடுவாருங்க, சும்மா அது அவ்வளோதாங்க. அவர் எங்கே சத்யா ஸ்டுடியோவில் இருந்து வரா வேஷம் போட்டு கட்டிட்டு போகலன்னு சொல்லலையா? பிறகு திண்டுக்கல்ல என்னாச்சு, மாயத்தவர் ஜெயிக்கலையா? திமுக எங்க போச்சு? 3வது டெபாசிட்ல போச்சு. 2வது என்எஸ்வி நாங்க சாவணக்காக இருந்தோம், என்எஸ்வி 3வது இடத்துக்கு பொன்முத்துராமலிங்கம் வந்தார், 4வது இடத்துக்கு இந்திரா காந்தி கருச்சிசாமி, இந்த 2 பேருக்கும் டெபாசிட் போச்சா இல்லையா? இப்ப இங்க எங்க ஆர்கேனல டெபாசிட் போலையா? எது யாருக்கும் நிரந்தரம் அல்ல. இதே ஆர்கேனர்ல போட்ட டொப்பி போட்ட இவர் என்னாச்சு, யாரு இவர் தினகரன் என்னாச்சு? பெரிய பாப்புலரா வருவான்னாங்களே, என்னாச்சு? கரெக்ட் கரெக்ட். சர்க்கம்ஸ்டன்சஸ் காலம் சரியாக விஜய்க்கு இருக்கின்றது. ஏற்கனவே விக்கிரவாண்டியிலேயே இதுவரைக்கும் யாருக்கு கூடாத கூட்டம் குடிச்சா அதே டெபாசிட் ஆகிப்போச்சு. ஓட்டு போட்டாச்சு. எப்ப ஓட்டு பெட்டியில விஜய்க்கு நீ சின்னம் தான் என்ன ஒன்று சின்ன என்ன சின்னமும் போட்டுக்க, அன்னைக்கு வந்தவங்க அத்தனை ஓட்டு ஆகிப்போச்சு, கன்வெர்ட் ஆகிப்போச்சு. இன்னி அவர் ஊரா நீ பிரச்சாரம் இருக்கு, ஊருக்கு இன்னும் வெளியே வரல, இனி மாநாடுலாம் இருக்கு. மாநாடுலாம் ஒவ்வொரு மாவட்ட மாநாடு இருக்கு, வெளியே வருவாரு, அப்ப திரளும் கூட்டம். சார் அப்போனா அவர் கட்சி ஆரம்பிச்ச பின்னாடி யாரோ ஒரு முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் எம்எல்ஏக்களும் யாருமே இது வரைக்கும் அந்த கட்சியில சேரலையா சார்? முன்னாள் அமைச்சர் சார் ஊழல் பண்ண சார், ஊழல் பண்ண வேணும் சார். நீங்களோ ஊழல் தியாகி வச்சுக்கோங்க சார், தேவையில்லை சார். நீங்க தான் சொன்னீங்க சாத்தூர் பாலகிருஷ்ணன் ஊழல் செஞ்சவங்க தியாகிகள்னு சொன்னீங்களா இல்லையா? அவ்வளவு வேணும் நீங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஊழல்வாதிக்க வேண்டியது. சரி சார், நீங்க பேசுறத பார்த்தா விஜய்க்கு உண்மையிலே நீங்கள் அரசியல் ஆலோசகராக இருக்குது தெரியுது சார். இல்லை இல்லை, என் கை பொத்திருக்கிறேன். எப்படி பார்த்தேன்? என் கையில என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். என் கை எம்டியா இல்லை வேற ஏதாவது தங்கம் ஒன்று வச்சிருக்கனா, காசு வச்சிருக்கனா, இல்லை உங்க சும்மா அந்த இவர் சொல்வார் இல்லையா, தில்லானா மோகன் பாலா எலுமிச்சம்பழம் கொடுப்பார் இல்லையா, அந்த எலுமிச்சம்பழம் வச்சிருக்கா உங்களுக்கு என்ன தெரியும்? சரி சார், நீங்க சொல்லபடி நடக்கதா இல்லையான்ட்டு இன்னும் 15 மாசங்கள் தெரிஞ்சு போயிடுவோம் சார். 15 மாசம் என்ன, தரமா ஒரு நாளைக்கு அவர் வருவார், தமிழகத்துக்கு நல்லது செய்வார், பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டும், தீர்ப்பார், நல்லபடியா தமிழகம் இருக்கும் சார். ஜெம் டிவிக்காக உங்க பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.